ஹாய், ஈஸியாக எப்படி ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் 9 ப்ளீட்ஸ் மெஷ் ஃப்ரீயாக. கம் லேர்ன் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குட் சைட் ஆஃப் த சாரியை டேபிள் மேலே போடுங்க. அப்படி போடும்போது ஃபால்ஸ் போர்ஷன் வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட் வரும். சாரி பார்டர் பெருசாக இருக்குன்னா பார்டரோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கை வைங்க, அது கரெக்டாக 4 inches வரும். இதை மெஷர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஷோல்டர் ப்ளீட்டோட லென்த். நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து சாரியை கலெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த 4 inch முன்னாடி வச்சு ப்ளேஸ் பண்ணுங்கள். சாரி ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெக் போட்டுக்கோங்க. அண்ட் திரும்பியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி எகெயின் பெக்கை ரிமூவ் பண்ணி பெக்கை திரும்பி லாக் பண்ணிடுங்க. அண்ட் தேர்ட் ஃபோல்ட், லாஸ்ட் ஃபோல்ட் பண்ணி பெக் ரிமூவ் பண்ணி லாக் பண்ணிடுங்க. ஸ்டீம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாரியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல் லைன்ஸ் கிடைக்கும். அப்படியே உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த சாரீ கிட்ட போய் நின்றுட்டு தெரியிற லைன்ஸை பிக் பண்ணி அப்படியே கீழே ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணும்போது கீழே உங்கள் ஆர்ம்ஸில் டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு எம்டி ஸ்பேஸ். உங்கள் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 4 inchலேருந்து 5 inch வரைக்கும் நீங்கள் அதை அலைன் பண்ணிக்கலாம். எல்லா சாரியும் கலெக்ட் பண்ணி அப்படியே சென்டர் ஆஃப் த டேபிளில் வச்சு பெக் போட்டுருங்க. அப்படியே லிஃப்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணுங்கள், அந்த எட்ஜஸில் மட்டும். ஸோ தட் உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். சேஃப்டி பின் எடுத்து ஹரிசாண்டலாக பின் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ப்ளீட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ப்ளீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். குட்டி குட்டி செக்ஷன்ஸ்க்கும் ஐபால் பென் போட்டு நல்லா ஒரு ஸ்டீம் பண்ணிடுங்க. அந்த ஸ்டீம் பண்ணாதான் அடுத்த வர செக்ஷனுக்கு கைட்லைன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம உள்ளே எடுத்திருக்க ப்ளீட்ஸும் ஒரே டிஸ்டன்ஸில் வரும். ஸோ மொத்தமாக முடிச்சுட்டு ஸ்டீம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செக்ஷன் பண்ணும்போதும் அழகாக ஸ்டீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரே மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும், கைட்லைன் மாறாமல். ஆல்ரெடி ஷோல்டர் ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணி லாக் பண்ணி நல்லா ஒரு ஸ்டீம் கொடுத்து. அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த சாரியில் ப்ளீட்ஸ் எடுத்தாலும் யூ வில் கெட் டெஃபினெட்லி 8 to 9 ப்ளீட்ஸ். இந்த மாதிரி என்னோட கிளாஸில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 3 types ஆஃப் டெமோவாவது நான் காட்டுவேன். ஒரு ஷோல்டர் ப்ளீட்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். என்னோட அப்கமிங் கிளாஸஸ் ஹேப்பனிங் ஆன் 26th and 27th of April and worth the investment. If you are someone looking for the class, DM பண்ணுங்க. இல்லை என்னோட பயோல லிங்க் இருக்கு, யூஸ் த லிங்க் டு கெட் த டீடைல்ஸ். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் எதில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள்.